முன்னாள் கம்யூனிஸ்ட் தலைவர் ஆர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் ரீசெண்டா மறைந்துட்டாங்கிற செய்தி வந்துச்சு. தாவேகா தலைவர் விஜய்ல இருந்து தமிழக முதல்வர் வரை எல்லாருமே அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. அவர் யாரு, அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கோமா? சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1925 டிசம்பர் 26 அன்று திருநெல்வேலியில ஒரு கிராம பகுதி இருக்கு. அங்கதான் இவர் பிறக்கிறாரு. அது அவரோட சொந்த ஊராவும் ஆகுது. அந்த கிராம பகுதிகளில் நிறைய விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் வந்துட்டு சமத்துவம் இல்லாததே ஒரு நார்மலான விஷயமா அங்க இருக்கிறத கண்டு ரொம்பவே மனம் வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் பொருளாதார வேறுபாடுகளையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. கிராமங்கள்ல நிலம் வச்சிருக்கவங்க கிட்ட என்ன இருக்கு, நிலத்துல உழைக்கிறவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற வேறுபாடுகளை உணர ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தேவை ஏன் சமத்துவம் இல்ல அந்த கேள்விக்கான பதில் தான். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவரை வந்துட்டு அரசியல் நோக்கி இழுக்க ஆரம்பிச்சுது. தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. காந்தி, நேதாஜி போன்ற தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு பக்கம் காரல் மார்க்ஸ் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கம்யூனிசத்தோட கொள்கைகளை எழுதினவர் தான் அவரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கும் போது இதற்கான பதிலா அவர் தான் இருக்காரு. இந்த கம்யூனிசம்ங்கிறது இந்தியால, அதுவும் தமிழ்நாட்டுல பரவ ஆரம்பிச்சதுன்னா இந்த ஏற்ற இறற்ற நிலை இல்லாம சமத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரு முழுமையா நம்புறாரு. இந்த விஷயம் தான் அவரை அரசியல் நோக்கி இழுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவரு அரசியலும் ஈடுபடுறாரு. அரசியல்ல ஈடுபட்டு என்னென்ன நல்லது செஞ்சிருக்காரு தெரியுமா? 1940களில் கம்யூனிஸ்ட் கட்சியில இணையறாரு. அங்கிருந்து அவர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாரு. நிறைய விஷயங்களை கத்துக்கவும் செஞ்சாரு. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கப்புறமும் அரசியல்ல எந்த ஒரு அமைதியும் கிடைக்கல. அப்புறம் 1948 கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்யறாங்க. சோ இதனால பல பெரிய தலைவர்களை அரெஸ்ட் பண்றாங்க. அதுல நல்லக்கண்ணு ஐயாவும் ஒருத்தர். சிறைங்கிறது பொதுவா நம்மள மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அங்க நல்லக்கண்ணு ஐயா நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு. இன்னும் ஆழமா சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. மக்களுக்கு என்ன தேவை, அரசியல்னா என்ன அப்படிங்கறத இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அங்க சிறையிலேயே நிறைய பேரோட வாதங்கள் இடுறாரு. நிறைய விஷயத்த கத்துக்கிறாரு. அந்த சிறை வாசத்திலேயே அவரு என்ன செய்யணும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அதன் பிறகு அவர் சிறை காலம் முடிஞ்சு வெளியே வராரு. நேரா விவசாய குடும்பங்களை சந்திக்கிறாரு. அவங்களோட பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கூலிக்கு வேலை பார்க்கறவங்களுக்கு சரியான வருமானம் இல்லாததையும் அவர் உணர்றாரு. அவரோட குறிக்கோள் இன்னும் தெளிவாகுது. நில உரிமை, சமூக சமத்துவம், கூலி நியாயம், இந்த விஷயத்த ரொம்பவே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும், இதுக்காக நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியா நம்புறாரு. அவரோட சிந்தனையில தொடங்கிய ஒரு பயணம் இப்போ அவரோட குறிக்கோளா அமைச்சுது. 1950-60 காலகட்டமும் வந்தாச்சு. அப்போ தமிழகத்துல நிறைய இடங்கள்ல நில பிரச்சனைகள் வருது. இந்த நில தகராறுகள்னால நிறைய பேர் காயப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இது எல்லாத்தையும் கவனித்த நல்லக்கண்ணு ஐயா அவங்களுக்கு உதவி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளமா இருக்குன்னா, நிலத்தரகர்கள் அதிக நிலத்தை வச்சிருக்காங்க. ஆனா உழைக்கும் விவசாய குடும்பத்துக்கு நிலம் இல்லை, கூலியும் சரியா இல்லை அப்படிங்கறத அவர் உணர்றாரு. உழைப்பவர்களுக்கே நிலம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் கையெடுக்கிறாரு. இதனால அவரு நிறைய போராட்டங்கள்ல ஈடுபடுறாரு. நிறைய விவசாயிகளுக்கு கூட நின்று துணை புரிகிறாரு. ஆனாலும் நிறைய இடத்துல அவர் தோத்தாலும் அவரோட முயற்சி கண்டிப்பா ஒரு கட்டம் வேற இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நம்புறாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் நிறைய ஃபேஸ் பண்ணி விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கறத மட்டும் நிறுத்தாமலே இருந்தாரு. அதை தொடர்ந்து இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருந்துச்சு தமிழகத்துல. அந்த பிரச்சனை தான் சாதி அடக்குமுறைங்கிறது இப்போன்னு இல்லை, எப்பவுமே இருந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. அதையும் நல்லக்கண்ணு ஐயா கவனிக்கிறாரு. அதுக்காகவும் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய கிராமங்களுக்கு சென்று அவங்களோட கூட நிக்க ஆரம்பிக்கிறாரு. சில தலைவர்கள் அலுவலகத்துல இருந்து என்ன பிரச்சனைங்கிறத தீர்ப்பாங்க. ஆனா நல்லக்கண்ணு ஐயா அப்படி கிடையாது. அலுவலகத்துல இல்லாத ஒரு வாழ்க்கை. நல்லக்கண்ணு ஐயா நிலத்துக்காக நிறைய போராடினாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறாரு. அதுதான் நீர் மேலாண்மை தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த. தாமிரபரணியில ஏரிகளோட கழிவு அண்ட் மணல் சுரண்டல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே நடக்குது. இதனால ரொம்பவே தண்ணி பாதிக்கப்படும், தண்ணியால விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க, விவசாயமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த ஆழ்ந்து சிந்திச்சாரு. இதுக்காகவும் நிறைய இயக்கங்களோட சேர்ந்து முன்னின்று போராடிய ஒரு தலைவர். தமிழ்நாட்டுல குளம், ஏரி, குட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா பராமரிக்கப்பட வேண்டும் என்றும், இந்த நீர் பாசனங்கள்லாம் தனியார் மயப்படக்கூடாது என்றும் அவரு முழுமையா போராடினாரு. இந்த போராட்டத்தின் வெளிப்பாடா அவரை அரசியல் மட்டும் இல்லாம தனியாகவும் பெரிய மரியாதையை
சம்பாதிச்சிருக்காரு. நில போராட்டங்கள், நீர் போராட்டங்கள்னு இந்த மாதிரி பல சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை நல்லக்கண்ணையா செய்ய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இதுக்காகவே தமிழ்நாட்டின் அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சியில முக்கியமான செயலாளராக பதவி இருக்கிறாரு. இது ஒரு சாதாரண பதவி கிடையாது. முழு மாநிலத்தை பாதுகாக்கும் ஒரு பொறுப்பு. அது அவரு கடமையாவே கவனிக்கிறாரு. அதை தொடர்ந்து அவரு நிறைய விஷயங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. பொதுக்கூட்டங்கள்ல மக்களோட பேச ஆரம்பிக்கிறாரு. நிறைய விஷயங்களை விழிப்புணர்வும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கட்சியும் தனியா எதிர்த்து பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையவே கிடையாது. அவரோட கொள்கைகளை மட்டும் உறுதியா இருந்தாரு. அதற்கு முரணா இருக்க விஷயத்தையும் ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணாரு. இதனாலேயே எதிர்கட்சிகளுக்கு கூட இவர் மேல ஒரு பயங்கரமான மரியாதை இருந்துச்சு. என்னதான் இவ்வளோ பெரிய பொறுப்பாளரா இருந்தாலும் அவர் தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது கிடையாது. அவர் ரொம்ப ஏழ்மையா வாழ்ந்தாரு. சாதாரண வீடு, அதுவும் சொந்த வீடு கூட கிடையாது. சாதாரண பேருந்துல தான் பயணம் பண்ணுவாரு. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா காமராஜருக்கு அடுத்ததா இவரை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு தலைவர் நமக்கு திரும்ப கிடைப்பாங்களான்னு கேட்டா அது ரொம்பவே அரிதான ஒன்றா இருக்கு. அரசியல்ல இருந்தும் பேச்சாளரா நிறைய இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அரசியல்ங்கிறது சுய லாபத்துக்காக கிடையாது. அது மக்களுக்காக, மக்களுக்கு என்ன சென்று சேரணுமோ அதை தான் பாதுகாக்கணும், அதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. அவரோட 90 வயதுக்கு மேல ஆகியும் கூட அவரோட சேவையை நிறுத்தல. அப்பவுமே நிறைய மேடை பேச்சுகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு தலைவர் இருப்பது ரொம்பவே அரிதா பார்க்கப்படுது. நல்லக்கண்ணையா வயதானத்திற்கு பின்பும் அவரோட பதவியிலிருந்து விலகல. காரணம் அவருக்கு பதவி ஆசை இருக்குதுங்கிறது கிடையாது. அவரு அதை பொறுப்பா பார்த்தாரு. அவரோட கருத்துக்கள்ல ரொம்பவே ஈடுபாடோட இருந்தாரு. அவரு நிறைய விஷயங்களை கேள்வி எழுப்பினாரு. ஜனநாயக உரிமை, சமத்துவம் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேருக்கு தெரிவும் படுத்தினாரு. அவரு ரொம்பவே மதிக்கத்தக்க ஒருத்தர். அவருக்கு எதிர்கட்சிகள் கூட மரியாதை கொடுத்தாங்க. ஏன் இவ்வளோ மரியாதை அவருக்கு கொடுக்கணும்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? அவர் ரொம்ப எளிமையா வாழ்ந்தாரு. அவருக்குன்னு எந்த சொத்தும் சேர்க்கல. அதன் தொடர்ந்து அவரு எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு மனிதரா இருந்தாரு. பொதுவா அரசியல்வாதிகளுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுவது உண்டு. ஆனா இவருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது கிடையாது. அதற்காகவே அவர் நிறைய மரியாதையை சம்பாதிச்சாரு. சுய பயனும் இல்லாம மத்தவங்களுக்காக உழைச்சாரு. இந்த மாதிரியான காரணங்கள் தான் அவரை இன்னும் உயர்த்தி வச்சிருக்கு. இவ்வளோ நாட்கள் நம்ம கூடயே மதிக்கத்தக்க ஒருத்தர் இருந்திருக்காரு. ஆனா அவரோட அரசியல் வாழ்க்கையை நம்ம இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.